வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அருப்புக்கோட்டையில் 63 நாயன்மார்களின் அற்புதமான வரலாற்றினை சொற்பொழிவாக கேட்க வருகை தாரீர் அருமையான பக்த கோடி மக்களே. வழி வளமுறையிலே தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரார் கொடு சதுர அந்த ஒன்றில்லான பெற்றே ஞாபகம் பெற்றதொன்றென்பார் சிந்தை கோயில் கொண்டைய பெருமாள் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டாய அனித கிளமோர் கை மாறே. நம்ம நாயன்வாசல் வரலாறுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணிவாசகரை பற்றி பார்க்க போகிறோம். சிவபெருமான் அடியார் பெருமக்களுக்கு ஒருத்தருக்கா அருளிட்டு போயிட்டாரு. அந்த வரலாறை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயத்திலிருந்து அனுப்பி வைக்கிறாரு. வந்து திருத்தொண்ட தொகை அவர் பாடிட்டு அவரும் போயிடாரு. அதுக்கப்புறம் நம்பியாண்டார்கள் நம்பி அவரு இவங்களுடைய அடியார்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. குளம் கோத்திரம் அவங்க செஞ்ச தொழில் எந்த ஊர் அதெல்லாம் சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது 60 நாயன்மார்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. நம்பியாண்டார்கள் நம்பி பாடினவர் இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க அப்பா அம்மா இசைங்க அடியார் தடையார் இவங்க 3 பேரையும் சேர்த்து 63 பேரா சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க வரலாறு மணிவாசகர் வரலாறு வராது, 63 வராது. பெருமானும் இவரும் வேற வேற இல்லை. இவருடைய காலத்தை சொல்லும் பொழுது இவங்க 3 பெருமக்களுக்கும் முந்தினதும் சொல்றாங்க, 3 பெருமக்களுக்கும் பிந்தினதும் சொல்றாங்க. அது தற்கையிலே தான் எழுதிக்கணும். முந்தினதுன்னா இவங்க நாயன்மார்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர்த்துருக்கணும். ஆனா அவர் சேர்க்கல. நம்ம அப்பர் பெருமான் பாடல்கள்லாம் இவரை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. மணிவாசன் இந்த குதிரை வாங்க போனது அதெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா அதான் இந்த சர்ச்சையிலே அது இருக்கு, மணிவாசனுடைய காலம் எப்பங்கிறது. நம்ம மொழி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்றாங்க. ஆங்கில மொழி வணிக மொழி, பிரெஞ்சு மொழி தூது மொழி, சட்டத்துக்கு இத்தாலி மொழி அப்படின்னு. நம்ம தமிழை பக்திக்கான ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. பக்தி இலக்கியம் தமிழ்ல இருக்கிற மாதிரி வேற எந்த மொழிகள்லையுமே கிடையாது. அவ்வளவு நம்ம பக்தி இலக்கியம் தமிழ் மொழியில இருக்கு. மக்களுக்காக சொன்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள், திருவள்ளுவர் பெருமான் நூல். இறைவன் மக்களுக்காக சொன்னது அப்படின்னு சொன்னா கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். அது பெருமானே தன்னுடைய கைப்பட எழுதி சிறப்புடையது. அந்த திருவாசகத்துல மொத்தம் 568 வரிகள் பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் 568 இருக்கு அப்படிங்கிறத அதுலயே முதல்ல ஆரம்பிக்கொண்டே நமச்சிவாய வாழ்க இறைவனுடைய நாமத்தை அந்த வாழ்க இல்லையா வாழ்க வாழ்க அப்படிங்கிறது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது கையில் நீங்காதன் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. அடுத்து ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககனன் பெய்களி வெல்க. அது ஒரு 658 அந்த 5 வெல்க. அப்புறம் போற்றி 8, அது 8 அப்படி வரும். அதே மாதிரி 32வது வரியில அவர் இறைவன் திருவடி சென்று சேர போறேன் அப்படிங்கிற அந்த குறிப்பை சொல்லியிருக்கு. இப்ப இவரோட பிறப்பு என்ன அப்படின்னா திருவாதவூர், மதுரை பக்கத்துல இருக்க திருவாதவூர்ல சம்புபாத இருதயர் ஞானாவதி அவங்களுடைய பெற்றோர்கள். அவங்களுக்கு அந்த சமயத்துல புத்தம் சமணம் மதம் ரொம்ப ஓங்கி இருந்துச்சு. அவங்களும் ஞான சம்பந்தரோட பெற்றோர்கள் வேண்டிக்கிற மாதிரி இந்த புத்தக சமயத்தை நீக்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்ப இவர் அங்க அவதாரம் பண்றாரு. இவர்
அந்த இறைவன் அந்த ஊரில் இருக்கிற இறைவனுடைய பேரான திருவாத ஊரர் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. இவர் 16 வயசு சின்ன வயசாக இருக்கும் பொழுதே வேத ஆகமங்கள் மேலும் தர்க்க சாஸ்திரம் அப்படி தர்மசாஸ்திரம் இந்த நூல்கள் எல்லாத்தையும் 64 கலைகளையுமே கற்று தேர்ந்துடுறாரு. ஆனால் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் அந்த 16 வயசுலேயே அப்படி அந்த ஒரு இதில் இருக்காது. இவருடைய ஞானத்தை தெரிஞ்சு அப்போ இருந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் அவன் ஆள் விட்டு அழைச்சி தன்னுடைய மந்திரி சபையில் முதல் மந்திரி ஆக்கிக்கிறார். இந்த மந்திரி இருந்தால் கூட நாட்டு மக்களுக்கு அந்த மந்திரிக்கான பணிகளை பூரா சிறப்பாக செய்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தன்னுடைய சந்தேகங்களெல்லாம் அரசவைக்கு நிறைய அறிஞர்கள் வருவாங்களே, ஒருத்தர் தன்னுடைய கேள்விகள் கேட்டு கேட்டு பார்க்குறாரு. அவருக்கு விடை சரியாக கிடைக்கல. ஒரு குருநாதரை அவர் தேடுறாரு. தனக்கு அறிவுறுத்துறதுக்கான அந்த குரு மூலமாக தான் நமக்கு திருவருள் கிடைக்குமா, அந்த குருவர்களை தேடிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அரசவையில் அந்த குதிரை படையை சேர்ந்தவங்க சொல்றாங்க, குதிரைகள்லாம் இருக்கிற குதிரைகள்லாம் ரொம்ப வயதான குதிரைகளாக இருக்குது, அதனால நம்ம குதிரை வாங்கணும் குதிரை படைக்குன்னு சொல்லும் பொழுது கீழ் நாட்டு பக்கம் குதிரைகள்லாம் இறங்கும், அங்கே போய் குதிரை வாங்கிட்டு வர சொல்லி இவர் மணிவாசகர்கிட்ட ஒப்புவியல் அங்கே அவருடைய நிதியில இருந்து உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டு நீ போய் வாங்கிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவர் நிறைய பொருட்களெல்லாம் எடுத்து ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுட்டு சொக்கநாத பெருமானை போய் வழிபட்டுட்டு அவர் போகிறார். அப்போ அப்படியே குதிரையாக போயிட்டே இருக்கும் பொழுது அவர் திருப்பெருந்துறை அந்த இதுக்கு பக்கத்தில் போகும் பொழுது அவருக்கு தன்னுடைய உடம்புல இருந்து பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருந்துச்சு. அப்போ இது நம்மளுடைய மணிவாசனுடைய வரலாறு 2-3 நூல்களில் வரும், மொத்தமாக ஒரு நூலில் வராது. திருப்பெருந்துறை புராணத்தில் சொல்லுவாங்க, அவர் நடந்து போகும்போதே அவருக்கு அந்த உடம்புல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சோடனே ரோட்லேயே அப்படியே உட்காந்துருவாராம். அப்போ கூட வந்தவங்களாம் நீங்கள் மந்திரி உங்கள் தகுதியை விட்டு இப்படி ரோட்டில் உட்காருறீங்களேன்னு சொல்லி இப்படி கூட்டிகிட்டு போவாங்களாம். அவர் கனவுலே சாமி இப்படி இருந்து தனக்கு அருள் புரிகிறதெல்லாம் கனவுலே கண்டதான் அதில் வரும். இப்போ நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது திருப்பெருந்துறை போகிறாரு. அங்கே போகும்பொழுதே அவருக்கு இந்த வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு சொல்லி போய் கேட்க போனால் குருநாதராக ஒரு சாமிக்கு தான் குருநாதராக அவருக்காக காத்திருக்காரு. அங்கே இருக்காரு. அவருக்கு கீழே 999 பேர் அடியார்களாக இருக்காங்க. பார்த்தோன்னே இவர் தன்னுடைய அப்படியே எல்லாத்தையும் திருவாரூர் சொல்லுவார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிப்பாரு. அதனால் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் குருநாதர் காலடியில் சரண்டர் பண்ணிடுறாரு. அப்போ அவர் இவருக்கு நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை, திருவடி தீட்சைன்னு சொல்லி எல்லா தீட்சையும் அவர் கொடுத்துறாரு. மந்திர உபதேசம் எல்லாம் சொன்ன உடனே இவருக்கு அப்படியே மணிமணியா வார்த்தைகளால இறைவன் பாடல்களை பாடுறாரு. அதனால இவருக்கு சாமியே இவருக்கு மணிவாசகர் அந்த திருவாத ஒரு பேர் போய் மணிவாசகர் பேர் வரும். இப்படியே இவர் சாமிக்கு பாட்டு பாடுறதுல இப்படியா நாளை கழிச்ச உடனே கூட வந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு குதிரை வாங்குற வேலையை விட்டுட்டு இந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு எனக்கு சொல்றதான் காலையில் விழுகல. அதில் போய் மன்னன்ட்ட போய் சொல்ல போயிடுறாங்க. இவர் குதிரை வாங்கலை, அங்கே கொண்டு போன காசெல்லாம் வச்சு கோயிலுக்கு நந்தாவனம் அமைக்கிறதும் குளம் கட்டுறதும் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் சொன்ன உடனே மன்னன் கோவப்பட்டு ஆள்களை விட்டு ஒன்று அவன் குதிரையோட வரணும், இல்லாட்டி கொண்டு போன பணத்தோட வரணும் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிடுறாரு. இவர் போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட இப்படி தகவல் வந்திருக்க உடனே ஒரு மாணிக்க கல்லை கொடுத்து இதை கொண்டு போய் மன்னன்கிட்ட கொடு, ஆவணி மூலத்தன்னைக்கு உங்கள் குதிரை சேரும் அப்படின்னு சொல்லு அப்படின்ற கோபமாக இருந்தா மன்னன் இவருடைய மாணிக்க கல்லை பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ந்து பக்கத்தில் உட்கார வச்சு மந்திரியை சமாதானப்படுத்தியிருக்காரு. ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரலை. அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறாங்க அதை ஒரு பதவியில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்காங்களாம் கோல் பண்ணி விடுறாங்க, ஆள் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குதிரை வாங்கலாம் ஒன்றும் இல்லை, பூரா கொண்டு போன அந்த பணத்தெல்லாம் கோயில் கட்டிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க.
அப்ப ஆளுகளை விட்டு பார்க்க சொல்றாங்க. பெருந்துறையெல்லாம் குதிரை இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்க அங்க எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படியே திருப்பி போனா சிறையில் அடிச்சிடுறாங்க மணியோசர். அப்ப அவர் சாமியை நினைச்சு ரொம்ப வருந்தார். நீதான ஆவணி குழந்தைக்கு குதிரை வரும்னு சொன்ன இப்ப வரலையே அப்படின்னு சொல்லி மன்னன் எனக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்படின் பொழுது அரியெல்லாம் பிடிச்சி குதிரையா பரியா மாற்றி அவங்களுடைய தேவ கணங்கள் சிவ கணங்கள் எல்லாத்தையும் குதிரை வீரர்களா அமர்த்தி எல்லாரும் ஒவ்வொரு அந்த படைக்கு தலைவராக வர குதிரையை கூட்டிட்டு வர தலைவராக வர அவ்வளோ அழகா இருந்தாரா ஜாமி. அப்படி வரும் பொழுது வேற குதிரை வந்துருச்சு. குதிரை வந்து உடனே மணிவாசனை திருப்பி சிறையிலிருந்து எடுத்து சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த குதிரையெல்லாம் பார்த்து நம்ம கொடுத்து விட்டா பணத்துக்கு மேல குதிரைகள்லாம் சிறப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லி குதிரையை நடத்த விட்டு பார்த்து அவருடைய புலிகள் எல்லாத்தையும் பார்த்து நல்ல குதிரை தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த தலைவனா வந்து சாமிக்கு அவர் ராஜா ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு சால் போடுறாரு. போட்டா அவர் தன்னுடைய கையால வாங்காம பணிந்து வாங்கின ராஜா காவலன்னா அப்படிலாம் வாங்காம தன்னுடைய கையில வச்சு குச்சியால வாங்குறாராம். அப்ப கோவம் வந்து மன்னனுக்கு. உடனே இவர் இல்ல அது அவங்க நாட்டு பழக்கம் அப்படிலாம் அதுதான் அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு ராஜாவை சமாதானப்படுத்துறாரு மணிவாசர். இப்ப குதிரையெல்லாம் பிடிச்சி போச்சு. அந்த குதிரையெல்லாம் கயிறு மாற்றி கொடுக்கறதுனா அதோட அவங்களுடைய பொறுப்பு முடிஞ்சு போயிருக்கு. அது மாதிரி கயிறு மாற்றி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க எல்லாரும். இப்ப குதிரையெல்லாம் கொட்டடியில கட்டியாச்சு. ராத்திரி பார்த்தா எல்லாம் குதிரை எல்லாம் பரியா மாதிரி இருக்கிற குதிரைகளையும் கடிச்சு குதிரை ஊருக்குள்ள ஓடுது. தெரிஞ்ச உடனே மன்னனுக்கு இவன் சித்து வேலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஆத்து மணல்ல கல்லை தூக்கி வச்சு நிப்பாட்டிடுறாங்க. தண்டனை கொடுத்தாங்க. அப்பயே ஒரு சாமி அனுப்பிச்சு ரொம்ப வருங்கிறாரு. அப்ப வைகையில வெள்ளம் சாமி வரவழைச்சிடுறாரு. அந்த வெள்ளத்துக்கு தணிக்கிறதுக்காக பொண்ணு பொருள் பட்டு துணி இதெல்லாம் போடுவாங்களாம். நம்ம அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாம இன்னும் நம்ம யாத்திரை போகும்போது அந்த ஆறை கலக்கும் போது போடுவாங்க. எல்லாம் காசு போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க நமக்கு தெரியாம போடுறாங்கன்னு போடுறோம். ஆனா அதனுடைய வெள்ளத்தை அந்த தணிக்கிறதுக்காக போடுறோம். அதெல்லாம் அப்படி போட்டாலே வெள்ளம் குறையல. அப்ப வீட்டுக்கு ஒரு ஆளு அந்த கரையை அடைக்கிறதுக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு தூரம் கரையை அடைக்கணும். அந்த ஊர்ல ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு வேற ஒருத்தருமே இல்லை. புட்டு வித்து வைக்கிற பாட்டி. தனக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள்ல தன்னால செய்ய முடியாது. ரொம்ப வஞ்சி பாட்டி, ரொம்ப வருத்தத்தோட இருக்கா. என்ன பண்றது? அப்ப சாமியே ஒரு வேலையாளர் வந்து கூலிக்கு ஆள் கண்டு வரட்டும் அப்படின்னு கேட்டுட்டே வர்றாரு. அப்ப பாட்டி கேட்கிறான், எனக்கு வந்து கூலி கொடுக்குறது கேட்டா பணம்லாம் கிடையாது, நான் விற்கிற புட்டு தான் உனக்கு கூலியா தருவேன் அப்படின்னா சரி பாட்டி அப்படின்ட்டு எனக்கு நீ முழு புட்டு கூட கொடுக்க வேணாம், உளுந்த புட்டா கொடுத்தா போதும் அப்படின்னா அன்னைக்கு பார்த்து புட்டு பூரா புட்டுட்டே வந்துட்டான். முதலே புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உளுந்த புட்டா திருப்பி தன்னோட துண்டுல முடிஞ்சுக்கிட்டு போறாரு. கரையை அடைக்க போனா ஒரு தட்டு மண்ணடி போடுவாராம். அப்புறம் சாப்பிடுவாராம், ஆடுவாராம், பாடுவாராம், அப்புறம் படுத்து தூங்குவாராம். இப்படியே விளையாண்டுட்டே இருக்கிறவரு வேலைக்காரங்களாம் வந்து பார்க்க வர்றாங்க. இவருடைய பங்கு மட்டும் அடவிடாம இருக்கு. அப்ப யாரோடது இப்படி அடைக்காம இருக்கு பொழுது இப்போ வந்திப்பாட்டிக்காக வந்த இவர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் ஒரு பங்கு 100 பேரோட பங்கையும் சேர்த்து உடைச்சி விடுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மன்னனுக்கு தகவல் போய் மன்னன் வந்து இவருக்கு தண்டனை இது ஒரு அடி போடுறாரு. அந்த அடி வந்து இந்த உலகத்து உயிர்கள் எல்லா மேலையும் படுது. இப்போ மன்னன் தெரிஞ்சுக்கிறாரு இவர் வந்தது சாமி தான். மன்னன் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் ஒரு தட்டு மண்ணடி போட்டோடனே அந்த அடப்பெல்லாம் நிறைஞ்சிரு, அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. மன்னன் அப்போ நம்ம இறைவன் வந்தது இறைவன் தெரிஞ்சு மணிவாசன் உங்களுக்காக சாமியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நாட்டை நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எனக்கு இதில் ஈடுபாடு கிடையாது, எனக்கு நான் தான் போகணும், சாமி நமக்குதான் போகணும் அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி போகும் பொழுது திருப்பரங்குறைக்கு திருப்பி அங்கே போகிறார். போய் அங்கே அவங்க குருநாதர் சீடர்கள் எல்லாரும் கூடயும் இருக்கார். இருக்கும் பொழுது ஒரு நாள் குருநாதர் நான் கைலாயம் போகிற காலம் வந்துச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனாலும் நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு, நீங்கள் எல்லாரும் இந்த குளத்துல ஒரு தீ பிளம்பு ஏற்படும், அதில் நீங்கள் எல்லாரும் விழுந்தா அங்கே சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மற்றவங்களாம்
திரும்பி போயிடுவாங்க. ஆனா மணிவாசகர் கொஞ்சம் பின்னாடியே வருவார். அப்ப இல்ல நீ வராத, இங்க இருந்துக்கோ, இங்க இருந்து உத்தரகோட்டம் அப்படின்னு போ, அங்கேயே உனக்கு அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும். அப்புறம் திருக்கழுங்குன்றம் திருவிழா தலங்கள்லாம் முடிச்சு சிதம்பரம் வந்து அங்க புத்தர்களோட வாதல வென்று அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரி மணிவாசகர் முற்பிறவில மக்களுக்கு பொருள் தெரியணும் சாமியில கேட்கிறாங்க. அப்ப அவரு குருவாக இருந்து உத்தரகோட்டம் வகையில வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி உத்தரகோட்டம் மகை வந்து ரொம்ப பழமையான கோயில் சொல்லுவாங்க. நம்ம மண்டோதரி ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து இங்கே சாமியை வேண்டி தவம் பண்ணாலும் எப்படி தவம் பண்ணாலும் தனக்கு வந்து இவர் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணாலும் ராமனுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இவர் நான் மண்டோதரியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீடர்கள்லாம் இல்லை ராவணனுக்கு இருக்கிற இடத்துக்கு நீங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லுது. இல்லை நான் போறேன், ராவணனால எனக்கு ஏதாச்சும் அதாவது என்னை தீட்டுங்க அப்படின்னா இந்த பொய்கையில ஒரு தீ கிளம்பி இருக்கணும். அப்ப அதுல நீங்க எல்லாரும் மீறி வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவர் அங்க போறாரு. அங்கே போற குழந்தைய போய் மண்டோதரியில விளையாண்டுட்டு இருக்காரு. ராவணன் வாரா, இந்த குழந்தை யாரு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு அந்த வேலை பார்க்குறவங்க அவங்களோட ஒரு பாட்டியோட குழந்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஆசையா இருக்கு, மடியில வச்சு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அது தொட்டவொடனே எங்க தீக்கிழமை ஏற்படுது உத்தரகோட்டம் கையில. அப்ப மற்ற எல்லாரும் 999 பேர்ல இவர் ஒரு ஆள் அந்த வேத ஆரம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இரு, யாருக்காச்சும் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு மற்ற எல்லாரும் அந்த பொய்கையில இதுல விழுந்துடுறாங்க. இறைவன் காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆட்சி பண்ணிடுறாரு. இந்த ஒருத்தர் மட்டும் நின்றது அவர் தான் மறுவிரையில சாமி சொல்லி மணிவாசகர் வந்து பிறக்கிறார். அந்த பொய்கையில விழுந்து அப்ப நின்று விட்டுட்டாரு. இந்த பொய்கையில இவர் சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அதாவது அங்க ஒரு பீடம் அமைச்சு அதுல என்னுடைய திருவடியை வச்சு அதுல நீங்க வழிபடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அதே மாதிரி பீடம் அமைச்சு அதுல திருவடியை வச்சு இறந்தோர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கிளம்பு ஏற்படுது, தீப்பிழம்பு ஏற்படுது. இவர் மட்டும் அந்த நேரத்துல நிஷ்டையில இருந்தாங்க. மற்ற எல்லாரும் தீப்பிழம்புல விழுந்து போயிடுவாங்க சாமியில. இதே நிஷ்டையில இவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த பீடத்தை கட்டி குடிச்சு அப்படி அழுவாராம். அப்படி பாடின பாட்டுனா திருச்சதகம். அந்த திருச்சதகத்துல அந்த பாட்டுகளை பூரா பாடுறாரு. பாடிட்டு என்ன பண்றது தெரியல. அப்படி சாமி சொன்னது ஒரு உத்தரவு பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி உத்தரவாதம் பண்ணிட்டு வர்றாரு. வரும் பொழுது அங்கேயே சாமி வேண்டி ரொம்ப அழுகும் பொழுது அந்த திருநாளர் வடிவத்தை இந்த சாமி காமிக்கிறாரு. காமிச்சு அர்த்தமா சிங்களும் அவருக்கு தெரியப்படுது. அங்கே நீத்த விண்ணப்பம் பாடுறாரு. அங்கே இறைவன் திருவாரூர்ல காட்சி கொடுக்குறாரு. அதை அங்கே முடிச்சுட்டு அப்படியே திருவாரூர் போறாரு. திருவாரூர்ல திருக்குளம்பல் திருவாரூர்ல 20 பதியங்கள் திருப்பரங்குறையில பாடியிருக்காரு. அற்புத பத்து அரிசியை பற்றி பயணத்தை பற்றி 20 பதியங்கள் ஏற்படுகிறது. உத்தரகோட்டம் கையில நீத்த விண்ணப்பம், திருவாரூர்ல திருக்குளம்பல், சீர்காழியில பிடித்த பதியம் அங்கெல்லாம் பார்த்துட்டே போறாரு. அங்க சீர்காழியில தான் அம்மையே அப்பா அப்படிலாம் பாடுறாரு. அங்க இருக்கும் பொழுது பெண்கள்லாம் காலையில எழுந்திரிச்சு திருவாரூருக்கு முன்னாடி 10 நாள் அதை காலையில நீராட போடுறாங்க. சிவம் பாடி மத்தியானம் பாடுறாரு. அந்த பையன் நாங்கள் பாடுறாரு. அப்புறம் பெண்கள் விளையாடுற கல்லு விளையாடுவாங்கல்ல அந்த பாடம் விளையாட்டுல பார்த்து திருவம் பாடி பையன் பாடுறாரு. திருக்கழுக்குன்றம் போறாரு. அங்கே திருக்கழுக்குன்றத்துல திருக்கழுக்குன்றம் பதியம் இன்னைக்கு அந்த மாதிரி பாடுறாரு. அதப்புறம் பிள்ளைக்கு போயிடாரு. பிள்ளைக்கு போய் அங்க இந்த 4 வருஷம் 4 வாசல் வழியா போயிருப்பாங்க. இவர் கிழக்கு வாசல் வழியா போறாரு. போய் அங்க இறைவனை நடராஜ பெருமான வழிபட்டு அந்த பக்கத்துல இருக்க புண்டீஸ்வரம், நாகேஸ்வரம், கலங்கெல்லாம் போய் வழிபட்டு தவசாலையில வந்து இங்கே வந்து இருக்காரு. அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு 17 பதியம் பாடுறாரு. அங்கே இருக்கும் பதியம் பாடி இருக்கும் பொழுது ஒரு அங்கிருந்து பிள்ளைங்க இருந்து ஒருத்தர் சிவாக்கு போயிருப்பார். அவர் அங்கே போன இடத்துல எப்போ பார்த்தாலும் செம்பொன்னம்பழம், தில்லம்பழம், திருச்சிற்றம்பலம் இப்படி
சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப அங்க புத்த மதத்துக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ராஜாவுக்கு தகவல் போகுது. அப்ப ராஜா வரவழைக்கிறார். வரவழைச்சி அவர்கிட்ட நீங்க சொல்றது ஏன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ஒருத்தர் என்ன சொல்றோம்னு தெரியாம கூட இந்த வார்த்தையை சொன்னா செம்மண்ணம்பலம் திருவம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த சொன்னா 21,600 தடவை பஞ்சாக்கிர மந்திரம் சொன்னதா ஈடாகுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இருக்காங்க புத்தம்பல தலைவங்க சொன்னா இதை நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். உங்கள் சைவ சமயம் தான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். நாங்கள் வந்து அங்கே எங்களுடைய புத்தகத்தை நிறுவனம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே வந்து தில்லையில் கோயில் இடத்துல அவங்க தங்கறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது காவல்காரங்க மற்ற மதத்துக்காரங்க தங்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் உங்களோட வாதில் வென்று தான் நாங்கள் எங்கள் மதத்தை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த 3000 அந்த நாள் கூட என்ன செய்யறது இவர் கூட வாதில் வெல்றது யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர் கடவுளையும் தாமியே சொல்லி தவச்சாலையில் இப்படி மணிவாசகன் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து வாதி செய்ய சொல்லுங்க அப்படின்னு உடனே மறுநாள் காலையில் எல்லாரும் எழுந்திரிச்சு மணிவாசகரை போய் பார்க்குறாங்க. பார்த்து இங்கே நீங்கள் வாதில் அதை ஏற்கனவே சாமி சொல்லியிருக்காங்க புத்தகங்களை வாதில் விளக்கணும்னு சொல்லி அப்போ வர சொல்லியிருப்பாங்க. வந்து நடராஜ பெருமானா வணங்கிட்டு வந்து வாதி செய்கிற இடத்துக்கு வர்றாங்க. புத்தர்களை பார்க்கக்கூடாதுன்னு 2 பேருக்கு நடுவில் திரை போட்டுட்டு வாதி செஞ்சா அவங்க இவர் சொல்றது எதையுமே கேட்காம சிவ நிந்தனையா ரொம்ப பேசின உடனே இவர் சரஸ்வதியை வேண்டி இப்படி சிவ நிந்தனை பண்ணக்கூடிய நாட்டில் நீ இருக்கக்கூடாது, இது சிவன் மேல ஆன அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வந்தாங்க. எல்லாருக்கும் வாய் பேச முடியாம ஊமையா போயிடுறாங்க. அப்ப அந்த மன்னன் அந்த அவங்களுக்கு ஒரு ஊமை பிறகு ஊமை கொண்டு இருக்கா. அப்போ பேசக்கூடியவங்க எல்லாத்தையும் ஊமையாக்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா என் பொண்ணுக்கு நீங்க பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சைவ சமயத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப அவர் புத்த மதத்துக்காரங்க கேட்ட கேள்வியை பூரா இவர் கேட்க அந்த ஊமை பொண்ணு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுதான் திருச்சாளுங்கிற ஊசுவதும் வெந்நீர் ஒன்பதும் ஒக்கரம் 2 கேள்வியாகவும் 2 பதிலாகவும் வரும் அந்த பாடல். அப்படி அந்த பாடலை பாடுறாரு. அதை முடிச்சுட்டு அவங்கெல்லாம் சைவ சமயம் சார்ந்துட்டாங்களா. அவர் திருப்பி தவச்சாலையில் போய் இருக்கும் பொழுது ஒரு வயசான மனிதர் ஒருத்தர் வர்றாரு. நீங்க மணிவாசகருக்காக நிறைய உங்களுக்காக சாமி வந்து நிறைய விளையாட்டு பண்ணியிருக்காரு, நிறைய அருள் புரிஞ்சிருக்காரு. அந்த இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுற பாடல்களை போல எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மதியானம் சாப்பிடுறதுன்னா சொல்ல தெரியாது. அவர் அந்த பாடலை ஆரம்பிச்சு பூராத்தையும் சொல்றாரு. அவர் பூராத்தையும் எழுதிக்கிட்டு இந்த பாவை சொன்ன வாயால கோவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கோவைங்கிறது ஒரு அகத்துறை பாடல்கள். இறைவன் தலைவனாகவும் தான் வந்து தலைமையாக இருந்து பாடுறதா இருக்கும். அந்த பாடல்களை பாட சொல்லி அதையும் ஃபுல்லாக எழுதிட்டு இவர் எழுதிட்டு போதே இவர் தெரிஞ்சு வந்திருக்கிறது இறைவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருக்கு. அந்த இறைவன் திருவள்ளுவர் நீர் கட்டிட்டு இருக்காரு. இவர் சாமிக்கு இவரோட போனா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த எழுதின அந்த கொலை சூழல்களை பூரா இறைவன் அதை எழுதிட்டு இருந்த மணிவாசகர் சொல்படி இது அம்பலம் உடையான் கையெழுத்து அப்படின்னு கீழே கையெழுத்து போட்டுறாரு. மறுநாள் காலையில் அந்தனர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்படி உடை ஜோடிகள்லாம் இருக்கு. கீழே மணிவாசகர் சொல்ல அம்பலம் உடையான் கையெழுத்து வேற போட்டுருக்கு. அப்போ இவர் போய் நம்ம பார்க்கணும் சொல்லி அவரை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு இதனுடைய பொருள் என்ன, இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் பிள்ளைங்க வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி வந்து இந்த திருவாசகத்துக்கு பொருள் பாடல் பண்ணாதான் சொல்லி நேராக காமிச்சு அப்படியே உள்ள அவன் திருவாசகத்துடைய வரலாறு அவன் இறைவன் வேற வேற இல்லை. அது மாதிரி நம்ம சாமி உற்சவமூர்த்திகள் வரும்பொழுது பார்ப்போம். நம்ம நடராஜ பெருமான் இடத்துல கொண்டு அம்பாள் இருப்பாங்க, சாமிக்கு வளர்ந்து கொண்டு மணிவாசகர் இருப்பாங்க. அப்போ அம்பாலும் மணிவாசக பெருமானும் 2 பேர் இருப்பாங்க. அம்பாலுமே சிவபெருமானுக்கு அதனுடைய ஆட்களுமே அம்பாள் வேற வேற கிடையாது. சிவபெருமான் தான் அம்பாலும் அப்படிங்கிற சக்தி இருக்கிறது. சிவபெருமானுடைய சக்தி அம்பாள். அம்பாளுக்கும்
மணிவாசகர் பெருமாளுக்கும் வேற வேற கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே சாதி தான் அப்படிங்கிறத அதேபடிய வாக்கியம் கொடுத்த சங்கரை அவர்களுக்கு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை வான்மிகில் வளாது பெரிய மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்